வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப அழகா வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் பண்ண போறோம். இது பேக் நெக் டிசைனு, போட் நெக்கு. சுற்றளவு வந்து 18 இன்ச் இருக்கு. நான் 2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி 20 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் லூஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து 20 இன்ச் வைக்கிறேன். பாதி 10 இன்ச்சு. கீழேயுமே நம்ம எடுத்த அளவு தான். இப்ப 20 வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பேக் நெக்குக்கு இந்த மாரி ஓப்பன் உள்ள பகுதி, அதாவது கரப்பகுதியில கட் பண்ணிக்கலாம். 10 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது கரையோரத்தில வந்து பேக் சைடுக்கு கட் பண்ணுறேன். ஏன்னா பேக் சைடு தான் ஓப்பன் வரும். அதனால நம்ம ஓப்பன் உள்ள பகுதி தான் கட் பண்ணுறேன். உயரம் வந்து 15 1/2 இன்ச்சு. 15 1/2 இன்ச் உயரம். சுற்றளவு வந்து 10 இன்ச்சு. நீங்க நெறைய தடவ கேட்குறீங்க, உங்க டிசைன் ப்ளவுஸ்க்கும் சேர்த்து எங்களுக்கு கட்டிங் சொல்லிக் குடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அகலம் வந்து 4 இன்ச்சு. நெக்கோட அகலம் 4 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 2 1/4 இன்ச்சு. ஆம்கோல் உயரம் வந்து 6 1/2 இன்ச் வைக்கிறேன். வரைஞ்சிட்டு வச்சு பார்த்துக்கலாம். தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். ஆம்கோலுக்கு வந்து கைப்பகுதிய வச்சு பாருங்க இந்த மாதிரி. உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்துச்சுன்னா, நீங்க கட் பண்ணிடலாம் யோசிக்காம. ஏன்னா வந்து கொஞ்சம் கம்மியா வருது, இல்ல எக்ஸ்ட்ரா வருதுன்னா, அதுக்கு தகுந்த மாரி கூட்டவோ, குறைக்கவோ பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சூப்பரா கரெக்ட்டா வருது. இப்ப பேக் சைடு இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். அடையாளப்படுத்திக்கலாம். அதாவது கழுத்துக்கு அடையாளப்படுத்திக்கலாம். 4 இன்ச் வச்சோம் இல்லையா? கழுத்துக்கு அடையாளப்படுத்திக்கலாம். இந்த பக்கம் நம்ம எப்பயுமே வந்து பேக் சைடுக்கு வெட்டுவோம் இல்லையா? ஓப்பன் இல்லாத மடிப்பு பாகம். அத தான் வச்சு முன்னாடி கட் பண்ண போறோம். நீங்க வெட்டின பீஸ அப்படியே திருப்பி மேல போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி நான் மேல போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. முன்பக்கத்துக்கு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்ப அதே அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் அடையாளப்படுத்திக்கோங்க. சேம் அதே அளவு தான். ஆனா ஓப்பன் இல்லாத பகுதியில நான் வெட்டுறேன். இது வந்து ஓப்பன் இல்லாம வெட்டுறது வந்து முன்பக்கம். முன்பக்கத்துக்கு 1/4 இன்ச் இறக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பேக் சைடு நம்ம அப்படியே ப்ளவுஸ் பகுதிய மடிச்சு தைச்சுருவோம். முன்னாடி பக்கத்துக்கு நம்ம ஒட்டு தான் குடுக்கணும். அதனால வந்து 1/4 இன்ச் இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ முன்னாடி ஆம்கோல் வந்து குடஞ்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 1/2 இன்ச் மார்க் பண்றேன். உயரம் வந்து 4 இன்ச் மார்க் பண்றேன். நல்ல ஹைட்டான பொண்ணு. இந்த பக்கம் நான் வந்து 1 1/4 இன்ச் மார்க் பண்றேன். இந்த மாதிரி போட்டுக்கங்க. இங்கிட்டிருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வரையிற மாரி நீங்களும் வரைஞ்சுக்கோங்க. இது பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்துரும். இதுக்கு கை கட் பண்ணிக்கலாம். கீழ கொஞ்சம் வளைவா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச் அளவுக்கு கரெக்ட்டா யூ ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப கை கட் பண்ணிக்கலாம். கையோட உயரம் 6 1/2 இன்ச்சு. அகலம் வந்து 8 இன்ச் மார்க் பண்றேன். இப்போ வரைஞ்சுக்கலாம். வரைஞ்சிட்டு இந்த மாரி வச்சு பாருங்க. உங்களுக்கு சரியா வருதா? இல்ல கம்மியா வருதான்னு தெரியும். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு, அகலத்த குறைச்சிட்டு, இப்போ வந்து சரியா இருக்கு. இப்ப அதே அளவு வச்சு நம்ம வெட்டிர்லாம். இந்த மாரி நம்ம வச்சு பார்த்து வெட்டுறனால உங்களுக்கு வந்து கரெக்ஷனே வராதுங்க. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ விரிச்சு போட்டு முன்னாடி கை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ வந்து நான் லைனிங் வச்சிருக்க மாரி லைனிங் வச்சுக்கோங்க. நெக்கு வந்து உயரம் 4 இன்ச்சு.
பாருங்க, அகலம் 4 இன்ச்சு, உயரம் வந்து 5 இன்ச் வச்சுருக்கேன். இது முன்னாடி. முன்னாடி வந்து நல்லா கொஞ்சம் இறக்கி தான் வச்சுருக்கேன். 5 இன்ச் உயரம் வச்சுருக்கேன். இத அடிச்சு திருப்பிடலாம். கால் இன்ச்சில் பாதி அளவு தையல் போடுங்க. ரொம்ப 1/4 இன்ச்சுக்கு போட தேவையில்ல. அதில் பாதி போட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து நம்ம தைச்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்து திருப்பி தைச்சிடலாம். எல்லா பக்கமும் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நல்லா தேய்ச்சி விட்ருங்க. நல்லா எட்ஜிலே தையல் போடுங்க. இந்த பக்கமும் போட்டுடலாம். இப்போ எட்ஜிலே தையல் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். நான் முன்னாடி பைப்பிங் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சும்மா கூட அப்படியே தைச்சி விட்டுறலாம். மெரூன் கலர் சில்க் காட்டனில் பைப்பிங் பண்ணுறேன். இப்போ நல்லா உருட்டி தைச்சிருங்க. ஏன்னா நீங்கள் நிறைய தடவை கேட்டிருக்கீங்க எங்களுக்கு பேக் சைடு வந்து ஓப்பன் பண்ணி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சரி இது வந்து கட்டிங் டிச்சிங் எல்லாம் ஒரே வீடியோவில் போட்டால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் பேக் நெக்கு டிசைன் பண்ணி உங்களுக்கு எப்படி கொக்கி வைக்கிறதுன்றதை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். கற்றுக்குங்க. ஸோ இந்த மாதிரி பைப்பிங் வச்சிடலாம். வச்சுட்டு அடிப்பகுதி வந்து கொஞ்சம் நமக்கு சின்னதாக தான் வரும். அடிப்பகுதியை வந்து நல்லா இழுத்து கொடுத்துட்டு மேல் பகுதி பைப்பிங் வச்சுருக்கிறத கொஞ்சம் லூஸ் விட்டு தைச்சிங்கன்னா ரெண்டும் வந்து உங்களுக்கு ஈவனாக சரியாக வரும். அப்படியே நீங்கள் தைச்சிங்கன்னா மேல் பகுதி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். அதனால் வந்து அடிப்பகுதி கொஞ்சம் இழுத்துக்குங்க. மேலே தைக்கிறது கொஞ்சம் லூஸ் விடுங்க. சரியாக வந்துடுச்சு. நான் அது மாதிரி தான் தைச்சேன். அதனால கரெக்டாக வருது, கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இல்லாமல். இப்போ அமுகு தையல் போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு. கீழே வந்து நம்ம அதாவது நேர் பீஸ் கட் கொடுத்து கீழே ஓட்டு போட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வளைவு கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. முன்னாடி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 2ஆ மடித்து ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். இது முன்பக்கம் ஜாயின் பண்ணுறதுக்கு பட்டிக்கு. அப்படியே கொடுத்துட்டு வாங்க. சென்டரில் ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சுக்கோங்க. நம்ம திருப்பி தைக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அமுகு தையல் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே மேல் வாக்கில் மடித்து தைச்சிடலாம். இப்போ சூப்பராக வந்துடுச்சு. முன்பக்கம் முடிச்சிட்டோம். அவ்வளோதான். அந்த எட்ஜில் ஒரு தையலை போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கேன். அடியில் கொடுத்து லைட்டாக இழுத்து கொடுங்க. இந்த கையோட டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உருட்டி தைச்சிடலாம்.
ஏன்னா நீங்கள் கை தனியாக பேக் சைடு தனியாக தேட தேவையில்ல. ஏன்னா ஒரே வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கேன். உருட்டி தைச்சிருங்க. நார்மல் கை வந்து நீங்கள் வெட்டினீங்கனாவே போதும். இதுக்குன்னு கை வந்து மாற்றி கட் பண்ணி கேன்வாஸ் கொடுத்து தைக்கணும்னு கிடையாது. நம்ம ஈஸியாக பண்ணலாம் கை டிசைனு. இப்போ பைப்பிங் வந்து 2 கைக்கும் கொடுத்தாச்சு. சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. சென்டர் அடையாளப்படுத்திட்டு அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த கிராஸ் பீஸ் அடித்து திருப்பியிருக்கேன். சென்டரில் ஒரு ஃப்ளிக்ஸ் வச்சுட்டு மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடுங்க. இப்போ இது கிராஸ் பீஸை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து அந்த பக்கம் கொடுத்த மாதிரி இந்த பக்கம் நல்லா வளைவு கொடுத்து தைச்சிட்டு வாங்க. வளைவு வந்து சரியாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு நான் இந்த மாதிரி பூ பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன். இது இந்த பூ வந்து சென்டரில் ஒன்று வச்சுக்கோங்க. சென்டரில் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, மொத்தம் 5 பூ கொடுத்துடலாம். இது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கைக்கு. பிசுறு தெரியாமல் நல்லா உள்ளே தள்ளி கொடுங்க. இப்போ இங்கிட்டு 2 கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 5 பூ கொடுத்துட்டு இது 5க்கும் நம்ம பாசி வச்சு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இதுக்கு வந்து நான் எல்லோ கலர்லேயே ஒரு பட்டன் செஞ்சு வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள், 2 கை வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பேக் நெக் கட் பண்ணிக்கலாம். ஒயரை வந்து 4 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். ஒயரை வந்து 6.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்படி இந்த கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி வச்சு இது தனித்தனியாக அடித்து திருப்பிடலாம். அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொக்கி வச்சுக்கலாம். கொக்கி வைக்கிறதுக்கு பட்டன் பீஸ் தைச்சிக்கலாம். இப்போ இது கட் பண்ணி விட்ரு. நம்ம வந்து திருப்பி தைச்சிட்டு பட்டன் பீஸ் வந்து தைச்சி விட்டுடலாம். அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா திருப்பி விட்டு அதாவது ஷார்ப்பாக எடுத்து விட்ருங்க. இப்போ எட்ஜிலே தையல் போடுங்க. இந்த மாதிரி பெரிய ஊசி வச்சு நல்லா ஷார்ப்பாக எடுத்து விடுங்க. இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம தையல் போட்டுட்டு லைனிங் வச்சுட்டு நம்ம பட்டன் பீஸ்க்கு நம்ம எப்படி தைப்போமோ முன்பக்கத்துக்கு சேம் அதே மாதிரியே தைச்சிடலாம். இது சில்க் காட்டன்னால கொஞ்சம் நமக்கு வந்து சுருண்டு வரும். அதனால் பார்த்து கொஞ்சம் தைக்கிறது கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். கீழே வந்து மடித்து தைச்சிடலாம். இதுக்கு கீழே மடித்து தைச்சிட்டு நீங்கள் எப்பயும் போல் பட்டன் பீஸ் கொடுத்துருங்க. இப்போ மேலே வந்து கொஞ்சம் அதாவது வந்து ஒரு நூலளவு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். நம்ம பைப்பிங் வச்சுட்டோம்னா அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும்.
இப்போ 2 பக்கமும் தைச்சி விட்ருங்க. பட்டன் பீஸ்லாம் எப்பயும் போல தாங்க. அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ தையல் போட்டுடலாம் 2 தையல். கொஞ்சம் விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து சரியாக இருக்குது பாருங்கள். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. அதாவது வந்து நம்ம முன்னாடியும் முடிச்சிட்டோம், பேக் சைடும் முடிச்சிட்டோம். அதனால் ஒன்றாவே வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிடலாம். கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு ஒரு ஃப்ளிட்ஸ் மாதிரி வரும், அப்படியே கொடுத்துட்டு திருப்பி விடுங்க. அப்படியே கிராஸ் பீஸவே அப்படியே தள்ளி விட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இது முன்னாடி இருந்து, அதாவது வந்து இந்த லாஸ்ட்லேருந்து அந்த பக்கம் பேக் சைடு லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஒரே கிராஸ் பீஸ் தான். அப்படியே தைச்சிட்டு போயிடலாம். இது முடிச்சுட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அழகாக உருட்டி தைக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த பட்டன் பீஸோட அந்த பிசுரும் உங்களுக்கு உள்ளே போயிடும். உங்களுக்கு எதுவுமே தெரியாது. லைட்டாக அந்த கார்னர்கிட்ட மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே தைச்சிட்டு போயிருங்க மேலே வரைக்கும். இப்போ முடிச்சிடலாம். இப்போ அங்கங்கன்னா லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம முக்கோணமாக மடித்து ரெடி பண்ணிக்கோங்க. அதையும் 2ஆக மடித்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நிறைய ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா கைக்கு நம்ம வந்து பேக் சைடு இதுக்கெல்லாம் தேவைப்படும் இல்லையா? இப்போ அதை நீங்கள் விரித்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து சைடில் வச்சு தையல் போடுறதுக்கு நாட்டை அடித்து திருப்பிடலாம். இதை தான் நான் கைக்கும் வச்சு பண்ணியிருந்தேன். இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பேக் சைடு மடிச்சுட்டு இங்கே எப்பயும் போல் பைப்பிங்கை விட்டு தள்ளி கொடுத்துட்டு வாங்க. இது கிராஸ் பீஸுன்றதுனால உங்களுக்கு அவ்வளோவா சுருக்கம் விழுகாது, நீட்டாக வரும். இது முன்னாடி வரைக்கும் ஒரு லைன் கொடுத்து பேக் சைடு அந்த பக்கம் வரைக்கும் கொண்டுட்டு வந்துடலாம். அதனால் நீங்கள் நிறையவே ரெடி பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் டிசைன் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் அப்படியே பூ வந்து இந்த நம்ம ரோஸ் இதழ் வந்து கோர்த்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா அடர்த்தியாக செமையாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம முடிச்சிடலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே ஊசி வச்சு அந்த பிசரெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டு தைச்சிட்டு வாங்க. பாருங்க, பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் கொடுத்துடலாம்.
அப்படியே வரிசையாக கொடுத்துட்டு வாங்க. பிசிறெல்லாம் உங்களுக்கு அடியில போயிடும். அது பிரிஞ்சும் வராது. ஏன்னா நம்ம பாசி வச்சுருவோம் சென்டர்ல. 2 பக்கமும் தச்சு விட்டுருவோம். அதனால வந்து அடியில இருக்க பிசிறு உங்களுக்கு வெளியில எதுவுமே தெரியாது. அப்படியே இருக்கும். ஒரு பூவ கோர்த்து வச்சா நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ கைக்கு வந்து தையல் போட்டுறலாம். கைக்கு நான் நேர் தையல் போடுறேன். ஃபர்ஸ்ட்டு ஓரத்துல போட்டுட்டு, அங்கன கட் பண்ணி விட்டுட்டு, நூலெல்லாம் உருவி விட்டுருங்க. இப்போ நாட்டு வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி பூ மாதிரி நான் பண்ணுறேன். ஏன்னா நம்ம நெக்குக்கும் பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நாட்டுக்கும் கொடுத்துடலாம். இன்னும் 1 மட்டும் கொடுத்துடலாம். நம்ம விருப்பம் தான் 4, 5 எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். இது கட் பண்ணியாச்சு. இது சூப்பராக இருக்குது. பாருங்க நெக் டிசைனுக்கு நம்ம பாசி வச்சிடலாம். கோல்டன் கலர் பாசி எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுக்குறேன். அதே மாதிரி கைக்கும் தான் கொடுத்துருக்கேன். இந்த 2 சைடும் நல்லா தைச்சி விட்டுறலாம் விலகாத அளவுக்கு. இப்போ செமையாக இருக்குது நெக் டிசைனு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். பேக் சைடு ஃபுல்லாக நான் கொக்கி வச்சுட்டேன். நாட்டு வச்சு தைச்சிடலாம். நாட்டு வச்சு நான் கையிலே தான் தைச்சி விட்றேன். ஏன்னா வந்து அந்த இடத்துல நம்ம மிஷினில் தைக்க முடியாது. தைச்சாலும் வந்து தையல் ரொம்ப தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ கொக்கி எல்லாம் வச்சுட்டேன். 5 கொக்கி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு நன்றி. இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.